ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் யராஸ்கதி. இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல ப்ராப்ளம் ஆஃப் த டே 1358 நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் கண்டெய்னிங் ஆல் த்ரீ கேரக்டர்ஸ். இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து ஏபிசி அப்படின்னு இந்த மூணு கேரக்டர்ஸ் தான் இருக்க போகுது. நம்ம வந்து இதில் எத்தனை ஏபிசி வந்து ஒரு வாட்டி அட்லீஸ்ட் வருது அப்படின்னு அதோட சப்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஏபிசின்னு இருக்குல்ல, இந்த எல்லா லெட்டர்ஸுமே அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து எத்தனை சப்ஸ்ட்ரிங்ஸ் நம்மளால எடுக்க முடியுது அந்த ஏபிசி ஒரு வாட்டியாவது இருக்கிற மாதிரி அப்படின்னு நம்ம அந்த கவுண்ட்டை வந்து எடுத்து எங்களுக்கு கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்னை பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி ஏபிசி. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு வாட்டியாவது எனக்கு ஏபிசி வந்து வரணும். ஓகேவா? அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இந்த ஏபிசி வந்து என்னால் ஒரு ஸ்ட்ரிங்காக, இந்த ஏபிசியை வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்காக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஏலேருந்து இந்த ஏ வரைக்கும் ஒரு சப்ஸ்ட்ரிங்காக எடுக்க முடியும். இந்த ஏலேருந்து இந்த ஏ ஒரு சப்ஸ்ட்ரிங்காக எடுக்க முடியும். அண்ட் இந்த ஏலேருந்து இந்த பி வரைக்கும் ஒரு சப்ஸ்ட்ரிங்காக எடுக்க முடியும். இந்த ஏலேருந்து இந்த சி வரைக்கும் ஒரு சப்ஸ்ட்ரிங்காக எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு ஒரு சப்ஸ்ட்ரிங்கு, ஏபிசிஏன்னு ஒரு சப்ஸ்ட்ரிங்கு, ஏபிசிஏபின்னு ஒரு சப்ஸ்ட்ரிங்கு, ஏபிசி ஏபிசின்னு ஒரு சப்ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் நான் இப்போ இது வரைக்கும் 4 எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிலேருந்து ஆரம்பிக்கலாம். பிசிஏ இது ஒரு சப்ஸ்ட்ரிங்கு, பிசிஏபி ஒரு சப்ஸ்ட்ரிங்கு, அதே மாதிரி பிசிஏபிசி இது ஒரு சப்ஸ்ட்ரிங்கு. ஸோ இது வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்காக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஒரு சப்ஸ்ட்ரிங்கு. அதுக்கப்புறம் சிஏபி ஒரு சப்ஸ்ட்ரிங்கு, சிஏபிசி ஒரு சப்ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏபிசி இன்னொரு சப்ஸ்ட்ரிங்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய சப்ஸ்ட்ரிங்ஸ் வந்து இதுல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஏ அப்புறம் பி அண்ட் சி இதோட கவுண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கணும் அந்த ஸ்ட்ரிங்கில். அந்த ஸ்ட்ரிங்கில் அட்லீஸ்ட் இது எல்லாத்தோட கவுண்ட் ஒரு வாட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட கவுண்ட் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 10 வருது. ஸோ அதெல்லாம் 10 ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 சப்ஸ்ட்ரிங்ஸ் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு. இதுவே எக்ஸாம்பிள் 2ல பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2ல வந்து ட்ரிபிள் ஏசிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏசிபி வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கு, டபுள்ஏசிபி ஒரு சப்ஸ்ட்ரிங்கு, அப்புறம் ட்ரிபிள் ஏசிபி வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கு. ஸோ மொத்தம் 3 சப்ஸ்ட்ரிங்கில். ஸோ அதெல்லாம் இங்கே அவுட்புட் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 3ல பார்த்தோன்னா அதே மாதிரி தான். ஏபிசின்னு ஒரே வாட்டி தான் எல்லாமே வருது. ஸோ ஒரே ஒரு சப்ஸ்ட்ரிங் தான் இருக்குது. நம்மளால பிசின்னு தனியாக எடுக்க முடியாது, ஏபின்னு தனியாக எடுக்க முடியாது. ஓகேவா? இதில் வந்து ஆக்சுவலாக எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வந்து இதுக்கான கவுண்ட் எல்லாம் எடுக்கணும்ல. நம்ம கவுண்ட் எடுக்கணும்னாலே பேசிக்காக ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவோம். என்ன விஷயம்? ஃப்ரீக்வன்சி மேப் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஃப்ரீக்வன்சி அரே வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி அரே யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீக்வன்சி அரேல வந்து எப்படி இந்த ஏபிசி எல்லாம் கவுண்ட் ஸ்டோர் பண்ணுவோம், இதை வந்து நம்ம இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி அரேல 0th இண்டெக்ஸில் ஏவோட கவுண்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் பியோட கவுண்ட் இருக்கும், செகண்ட் இண்டெக்ஸில் சியோட கவுண்ட் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த இண்டெக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஏவோட மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ வந்து எனக்கு இது வந்து ஐத் இண்டெக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்கில் எனக்கு ஐத் இண்டெக்ஸ் வருது. இது வந்து என்ன கேரக்டர் இதோட கவுண்ட்டை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நான் மைனஸ் பண்ணணும். இதோட மைனஸ் பண்ணணும், ஆஸ்கை வேல்யூ ஏவோட மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து எந்த இண்டெக்ஸ்ன்னு தெரிஞ்ச 0 இண்டெக்ஸா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸா, செகண்ட் இண்டெக்ஸானு. ஸோ அதோட ஃப்ரீக்வன்சியை வந்து நான் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஏ வந்து இந்த ஏ ஸ்ட்ரிங் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஏ ஸ்ட்ரிங் வந்து 97 அப்படின்னு ஒரு ஆஸ்கை நம்பரும் சொல்லுது. அண்ட் நம்மளோட எஸ்ஐல இருந்து என்ன இருக்கு, ஸ்ட்ரிங் ஆஃப் ஐத் இண்டெக்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ஏவா. இந்த ஏவோட வேல்யூ 97 தான் இருக்கும். ஸோ 97 மைனஸ் 97 என்ன, 97 மைனஸ் 97 வந்து 0. அப்படின்னா ஃப்ரீக்வன்சியோட 0th இண்டெக்ஸ், ஃப்ரீக்வன்சியோட 0th இண்டெக்ஸில் கவுண்ட் வந்து 1 அப்படின்னு நம்மளுக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இப்படி தான் எல்லாத்தோட கவுண்ட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏவோட இண்டெக்ஸ் பார்க்குறோம். ஏ வந்து ஒரு வாட்டி வருதா அப்படின்னா 0th இண்டெக்ஸில் 1. பி வந்து ஒரு வாட்டி வருதா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 1. பியோட வேல்யூ ஆஸ்கை வேல்யூ என்னன்னா 98. ஸோ 98 மைனஸ் 97 1. ஓகேவா? அதுக்கப்புறம் சி பார்த்தோம் அப்படின்னா சியோட ஆஸ்கை வேல்யூ 99. ஸோ 99 மைனஸ் 97 வந்து செகண்ட் இண்டெக்ஸ். இதோட கவுண்ட் வந்து 1 அப்படின்னு வரும். இப்போ எனக்கு இந்த 3 இண்டெக்ஸோட கவுண்ட்டும் கரெக்டாக 1 வந்துச்சா அப்படின்னா இதோட கவுண்ட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கவுண்ட்டை வந்து நான் 1 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த எல்லா வேல்யூஸும் ஒரு வாட்டி வருது. ஸோ கவுண்ட்டை வந்து நான் ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த ஏபிசி வரைக்கும் நம்ம ஒரு கவுண்ட் எடுத்துறோம். கவுண்ட் 1 இருந்துச்சு. இதுக்கப்புறம் எனக்கு எந்த லெட்டர்ஸ் ஆட் பண்ணாலும் அதோட கவுண்ட்டே எனக்கு 1 தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வரைக்கும் ஒரு கவுண்ட் 1. இதுக்கப்புறம் எனக்கு எத்தனை லெட்டர்ஸ் வந்தாலும் அதோட கவுண்ட்டோட ஆட் ஆகிட்டே போகும். 1 1 2. அந்த எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் வருதோ அது வந்து அத்தனை வாட்டி கவுண்ட்டில் ஆட் ஆகும். இப்போ இங்கே ஏன்னு வருதுன்னா
இது வந்து கவுண்ட் ஒன்னோட ஆட் ஆகும். ஸோ 1 + 1 2. இப்போ பின்னு வருதுன்னா அதே மாதிரி 2 + 1 3. சி ஒன்னா 3 + 1 4. மொத்தம் 4 கவுண்ட்ஸ் இப்படியே வந்துடும். நம்ம வந்து இந்த இடத்த வந்து தனியாக தேடணும் அப்படின்னு நமக்கு அவசியம் இல்லை. இதெல்லாம் இந்த ஏலேருந்து இந்த சி வரைக்கும் எடுத்தால் போதும். அப்படிலாம் இதோட கவுண்ட் வந்து மினிமம் ஒரு வாட்டி வந்துருச்சு எல்லாத்துலேயும் அப்படின்னு வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்தாலும் நம்ம வந்து கவுண்டோட ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஏபிசி இது எல்லாத்தோட கவுண்ட்டு ஒரு வாட்டி வருதான்னு கண்டிஷன் போட்டு செக் பண்ணுறேன். வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்தாலும் அது வந்து என்னோட கவுண்டோட ஆட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட டோட்டல் லென்த் எடுக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்கோட டோட்டல் லென்த் அப்படின்னு பார்க்குறேன். இந்த ஸ்ட்ரிங்கோட டோட்டல் லென்த் என்ன? ஸ்ட்ரிங்கோட டோட்டல் லென்த் வந்து 6. ஸோ இப்போ எனக்கு எத்தனாவது இண்டெக்ஸில் வந்து நான் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். சின்னு இந்த இண்டெக்ஸில் தானே எனக்கு 1ன்னு வருது கவுண்ட்டு. ஏபிசி எல்லாமே ஒரு வாட்டி வருது. அப்போ என்னோட ஐத் இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்தாலும் எனக்கு வந்து இந்த கவுண்டோட ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டோட்டல் லென்த் வந்து 6ன்னு எடுத்துகிட்டு இந்த ஐத் இண்டெக்ஸை வந்து எடுக்கிறோம். ஐத் இண்டெக்ஸ் வந்து என்ன வரும்? இது 0th இண்டெக்ஸு, ஃபஸ்ட் இண்டெக்ஸு, செகண்ட் இண்டெக்ஸு. செகண்ட் இண்டெக்ஸை வந்து மைனஸ் பண்ணுறோம் 6ஓட. ஸோ 6 - 2 என்ன? 6 - 2 வந்து 4. இப்போ இந்த 4ஐ வந்து நம்ம கவுண்டோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு வந்து 4ன்னு கவுண்ட் வந்துருச்சா? இப்போ நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தானே இது வரைக்கும் கவர் பண்ணிக்கோம், சி வரைக்கும் கவர் பண்ணிக்கோம். இப்போ பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சி வரைக்கும் கவர் பண்ணோம். ஸோ அப்படின்னா பிலேருந்து இந்த ஏ வரைக்கும் வந்தால் போதும். பி சி நம்ம இந்த ஏவை வந்து தூக்கிடுவோம். இந்த ஏவை தூக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து 1 கம்மியாயிரும். ஸோ ஏவோட ஃப்ரீக்வன்சி 0ன்னு இருக்கும். பியோட ஃப்ரீக்வன்சி 1 இருக்கும், சியோட ஃப்ரீக்வன்சி 1 இருக்கும். இப்போ இந்த பிசிஏ எடுத்தோம் அப்படின்னா ஐத் இண்டெக்ஸ் வந்து எனக்கு இந்த ஏல இருக்குமா? ஐத் இண்டெக்ஸ் ஏல இருக்குது அப்படின்னா என்னோட ஏவோட ஃப்ரீக்வன்சி என்ன? ஏவோட ஃப்ரீக்வன்சி இப்போ 1ன்னு வந்துடும். ஸோ இந்த இண்டெக்ஸில் எனக்கு 1ன்னு வருது எல்லா எலமெண்ட்ஸும் அப்படின்னா மறுபடியும் இந்த கவுண்ட்டுக்கு போகிறோம். இந்த கவுண்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த கவுண்டோட வேல்யூவில் ஆட் பண்ண போகிறோம். என்னன்னா லென்த்து மைனஸ் ஐத் இண்டெக்ஸ். லென்த்து வந்து என்ன? அது 6 தான் இருக்கும். பட் இப்போ என்னோட ஐத் இண்டெக்ஸ் வந்து எங்கே இருக்குது? என்னோட ஐத் இண்டெக்ஸ் வந்து இந்த 3rd இருக்குது. இப்போ 6 - 3 என்ன? 6 - 3 வந்து 3. ஸோ இந்த கவுண்ட்டில் வந்து 3 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி ஒரு 4, அந்த 4ஓட இந்த 3 ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பியை தூக்குனதுக்கப்புறம் பியோட ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம 0ன்னு ஆக்கிடுவோம். ஏன் 0ன்னு ஆக்குறோம்னா நம்ம வந்து பியை வந்து இதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கல, அதனால அது 0 ஆக்கிடுவோம். ஸோ மறுபடியும் சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இந்த பி வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். இதுக்கப்புறம் அதை நானே ஈஸியாக கவர் பண்ணிப்பேன். ஸோ சிலேருந்து பி வரைக்கும் போகிறோம். என்னோட ஐத் இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா எல்லாமே 1ன்னு வந்துடும். சியோட கவுண்ட்டும் 1, ஏவோட கவுண்ட்டும் 1, பியோட கவுண்ட்டும் 1. இப்போ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா கவுண்டோட நான் இந்த லென்த் மைனஸ் ஐயை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். லென்த் என்ன? 6. இப்போ ஐயோட இண்டெக்ஸ் என்ன? ஐயோட இண்டெக்ஸ் வந்து 4ல் இருக்குது, பி வந்து 4ல். ஸோ 4th இண்டெக்ஸில் இருக்குது. 6 - 4 என்ன? 6 - 4 வந்து 2. ஸோ கவுண்ட்டில் வந்து 2 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 4, அதுக்கப்புறம் ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு 2. இப்போ வந்து நம்ம இந்த சிலேருந்து இந்த சி வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த இண்டெக்ஸ் போகிறோம். இப்போ வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மறுபடியும். இந்த ஏலேருந்து நான் சி வரைக்கும் போனால் தான் எனக்கு கவுண்ட் 1ன்னு வரும். ஓகேவா? ஏன்னா சியை வந்து ரிமூவ் பண்ணிட்டதுனால ஃப்ரீக்வன்சி வந்து 0ன்னு ஆயிரும். ஸோ இந்த ஏபிசி இந்த ஏபிசின்னு பார்த்தோம் அப்படின்னா கவுண்ட் வந்து எனக்கு எல்லாத்துக்கும் 1ன்னு வந்துடுவான். ஐத் இண்டெக்ஸ் வந்து 5ன்னு வந்துடும். அப்படின்னா 6 - 5. 6 - 5 என்ன? 6 - 5 வந்து 1. ஸோ என்னோட கவுண்ட்டுக்குள்ளே வந்து இன்னொரு 1ன்னு ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ டோட்டலாக எத்தனை வந்து இருக்குது? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்டோர் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டோர் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டோர் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. ஸோ டோட்டல் கவுண்ட் வந்து எனக்கு 10 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு 2 பாயிண்டர் அப்ரோச்சில் சொல்லித்தரேன். நம்ம வந்து மேலே என்ன பண்ணோமோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். பட் உங்களுக்கு இன்னும் இதை வந்து டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி அரேவை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதோட கவுண்ட் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாத்தோட கவுண்ட்டும் 1 இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் என்னால் வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த ஏபிசியில் வந்து பி இல்லை அப்படின்னா என்னால் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அதில் சப்ஸ்ட்ரிங்காக எடுத்துக்க முடியாது அதை. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தோட ஃப்ரீக்வன்சியும் எடுக்கிறோம். ஃப்ரீக்வன்சி எடுக்கிறதுக்காக ஃப்ரீக்வன்சி அரே ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதில் 0th இண்டெக்ஸில் ஏ ஸ்டோர் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் பி ஸ்டோர் பண்ணுறோம், செகண்ட் இண்டெக்ஸில் சி ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் 2 பாயிண்டர்னு சொல்லிக்கிறேன். 2 பாயிண்டர்னா எல் வந்து எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இந்த ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 0th இண்டெக்ஸு. அதே மாதிரி ஆரும் எனக்கு வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து தான் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு ஃபார் லூப் போட்டு என்னோட ஆரை வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸாக நான் தள்ளிட்டே போகிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக எல்லும் எனக்கு இந்த ஏல தான் இருக்கும் அண்ட் ஆரும் இந்த ஏல தான் இருக்கும். இப்போ ஆரில் இருக்குல்ல, ஸோ நம்ம இதோட ஃப்ரீக்வன்சியை வந்து எடுக்கிறோம். ஸோ நம்ம ஏவோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 0th இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்னு ஆல்ரெடி சொல்லிடுச்சு. இதை வந்து எப்படி எடுக்கிறோம்னா
ஃப்ரீக்வன்சி அரேல வந்து என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீக்வன்சி அரேல எனக்கு என்ன கேரக்டர் வருதோ அதுதான் இந்த ஆர். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்கில் எனக்கு ஆர்த் இண்டெக்ஸு ஸ்ட்ரிங் ஆஃப் ஏவோட மைனஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் ஆஃப் ஏன்னா அதோட ஆஸ்கை வேல்யூட மைனஸ் பண்ணுறேன். 97 மைனஸ் 97 தான் 0. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 0th இண்டெக்ஸ், ஃப்ரீக்வன்சி ஆஃப் 0th இண்டெக்ஸில் வந்து 1 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்னோட ஏவோட ஏபிசி இது எல்லாத்தோட கவுண்ட்டும் எனக்கு வந்து 1 வருதா அப்படின்னு செக் பண்ணுறேன். அதாவது 0க்கு மேலே இருக்குதான்னு பார்க்குறேன். இது எல்லாத்தோட கவுண்ட்டும் கவுண்ட்டும் 0க்கு மேலே இருந்துச்சுன்னா நான் கவுண்டோட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இனிஷியலாக ஏவோட கவுண்ட் மட்டும் தான் ஒன்று இருக்குது, மீதி எல்லாத்துலேயும் 0 தான் எனக்கு இருக்கும். ஸோ ஆர் வந்து அடுத்த எலமெண்ட் போகுது, ஆர் வந்து பிக்கு வருது. ஆர் வந்து பிக்கு வர்றதுனால இப்போ பியோட ஃப்ரீக்வன்சி 1 அப்படின்னு ஆயிரும். இப்போ எனக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால நான் ஆரை வந்து இந்த இண்டெக்ஸ் கொண்டு போகிறேன், சின்னு ஒரு இண்டெக்ஸ் வந்து கொண்டு போகிறேன். ஓகேவா? சி இண்டெக்ஸில் கொண்டு போயிட்டு இப்போ சியோட ஃப்ரீக்வன்சியை 1 அப்படின்னு வைக்கிறேன். அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸ் வந்து 1 அப்படின்னு வந்துடும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் செக் பண்ணால் எல்லாத்தோட எலமெண்ட்டும் கிரேட்டர் தென் 0வா, எல்லாத்தோட ஃப்ரீக்வன்சியும் கிரேட்டர் தென் 0. ஓகே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்ம கவுண்ட்டில் வந்து கொடுக்குறோம். கவுண்ட்டில் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கவுண்ட் வந்து எனக்கு அந்த லென்த்து -6. நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏலேருந்து இந்த சி வரைக்கும் வந்துச்சுன்னா கவுண்ட் வந்து 1ன்னு வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எனக்கு ஏ வந்தாலும் சரி, பி வந்தாலும் சரி, சி வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் கவுண்ட் வந்து அதோட 1 தான் ஆட் ஆகிட்டு வர போகுது. அதாவது எத்தனை எலமெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்தாலும் அத்தனை எலமெண்ட்ஸு கவுண்டோட 1 தான் ஆட் ஆக போகுது. ஓகேவா? அப்போனா கவுண்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து இந்த எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்காக லென்த்து மைனஸ் எனக்கு வந்து ஆரோட இண்டெக்ஸ் வந்து என்ன, ஆரோட இண்டெக்ஸ் வந்து இப்போ 2ன்னு இருக்கும். ஸோ அப்போனா லென்த்து மைனஸ், ஸோ லென்த்து வந்து 6, ஆர் வந்து 2. ஸோ வந்து 4 வந்து ஸ்டோர் ஆகிடும். இனிஷியலாக கவுண்ட் வந்து 4 அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும் இப்போதைக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஏலேருந்து இந்த சி வரைக்கும் கவர் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட லெஃப்ட்டை வந்து குறைக்கணும். ஆர் வந்து எனக்கு இந்த இடத்துக்கு வந்துச்சு. இப்போ நான் என்னோட லெஃப்ட்டை குறைச்சி பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லெஃப்ட்டை குறைக்கிறோம் அப்படின்னா ஏவை வந்து நான் குறைக்கிறேன். ஏவை வந்து குறைச்சா அப்படின்னா இதோட ஃப்ரீக்வன்சியும் நம்ம குறைச்சாகணும்ல. ஸோ லெஃப்ட்டை வந்து நான் அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும். அப்படின்னா லெஃப்ட் இண்டெக்ஸில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதோட ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறேன். அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் ஆஃப் எல், எல் வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது இந்த ஸ்ட்ரிங்கில், ஸோ அதை கண்டுபிடிச்சி மைனஸ் ஏ, அந்த ஏ ஸ்ட்ரிங் போடுறேன். ஓகேவா? 97 மைனஸ் 97 0. அப்போனா 0th இண்டெக்ஸில் ஃப்ரீக்வன்சி எனக்கு மைனஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போனா இங்கே வந்து 0 அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து ஏ வந்து எனக்கு 0 ஆயிடுச்சு, மீதி ரெண்டுமே 1. அப்போனா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நான் லென்த்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம பிசியில் தானே நம்ம ஆர் இருக்குது. ஸோ ஏவோட கவுண்ட் வந்து இப்போ 0ன்னு இருக்குது. அப்போனா நம்மளால எடுக்க முடியாது, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்படின்னா ஆர் வந்து அடுத்த இண்டெக்ஸ் போகுது. ஆர் வந்து இந்த இண்டெக்ஸில் வந்துச்சுன்னா என்ன, இது வந்து தேர்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ ஏவோட ஃப்ரீக்வன்சி 1 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிரும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா லென்த்து -6, லென்த்து வந்து என்ன 6 மைனஸ் 3, 6 மைனஸ் 3 வந்து 3. அப்போனா கவுண்டோட 4 + 3 அப்படின்னு ஆட் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து இந்த பிலேருந்து இந்த சி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அடுத்து இந்த பியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எல்லை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை பண்ணுறதுக்கு என்னோட பியோட ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும்ல. ஸோ பியோட ஃப்ரீக்வன்சி எப்படி குறைக்கணும்னா இந்த லெஃப்ட் மைனஸ் ஏ ஸ்ட்ரிங் இந்த இடத்துல வந்து எனக்கு 0 அப்படின்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 0 அப்படின்னு வந்துடும். இப்போ என்னோட ஆரை வந்து நான் அடுத்த இண்டெக்ஸ் கொண்டு போகிறேன், ஏன்னா எனக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஆரை வந்து அடுத்த இண்டெக்ஸ் கொண்டு போகிறோம். ஆரை வந்து அடுத்த இண்டெக்ஸ் கொண்டு போகிறோம்னா சிஏபி. இப்போ எல்லாத்தோட கவுண்ட்டும் 1ன்னு வந்துடும், ஏன்னா ஆர் வந்து பிக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ எல்லாரோட கவுண்ட்டும் 1 அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏபிசி வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு, அதாவது இது எல்லாத்தோட கவுண்ட்டும் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு. அப்போனா லென்த்து மைனஸ் ஆர் போடுறோம். லென்த்து என்ன 6 மைனஸ் ஆரோட இண்டெக்ஸ் வந்து இப்போ எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது, 4th இண்டெக்ஸில் இருக்குது. அப்படின்னா 2. ஸோ 2வை வந்து இந்த கவுண்டோட ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னோட லென்த்தை வந்து நான் குறைக்கிறேன். சிலேருந்து நம்ம இந்த இடத்து வரைக்கும் கவர் பண்ணிக்கிறோம், இந்த சிலேருந்து இது வரைக்கும் கவர் பண்ணிடுவோம். அப்படின்னா இந்த சியை வந்து நான் ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கிறேன், சியோட ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறேன். சியோட ஃப்ரீக்வன்சி 1ன்னு இருக்குது, இது வந்து 0ன்னு குறைச்சிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் லென்த்தை வந்து நான் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். எல் ப்ளஸ் ப்ளஸ். அப்புறம் லென்த் வந்து அடுத்த இண்டெக்ஸ் போயிடும். ஓகேவா? இப்போ இந்த ஏபி இது ரெண்டுத்தோட கவுண்ட்டும் 1, சியோட கவுண்ட் வந்து எனக்கு 0வா, அப்போனா இந்த கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இடத்துக்கு ஆர் போகுது. இந்த இடத்துக்கு ஆர் போச்சுன்னா
சியோட ஃப்ரீக்வன்சி மறுபடியும் 1 அப்படின்னு ஆயிரும். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஏவோட கவுண்ட்டும் 1, பியோட கவுண்ட்டும் 1, சியோட கவுண்ட்டும் 1. இப்போ இது எல்லாத்தோட கவுண்ட்டும் 1ன்னு வந்ததுனால நம்ம லென்த் ஆஃப் -r போடுறோம். லென்த் ஆஃப் -rனா லென்த் வந்து 6. மொத்தம் 6 எலமெண்ட்ஸ்னால லென்த் 6. அண்டு இப்போ r வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது? r வந்து எனக்கு 5th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ r வந்து 5th இண்டெக்ஸில் இருக்கிறதுனால 6 - 5. 6 - 5 வந்து 1. ஸோ எனக்கு 1 வந்து இப்போ இந்த கவுண்டோட ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போனா ஆல்ரெடி ஒரு 4, 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. ஓகேவா? ஸோ டோட்டலாக எனக்கு கவுண்ட்டுக்குள்ளே வந்து 10 அப்படின்னு இருக்கும். இப்போ நான் மறுபடியும் வந்து எல்லோட ஃப்ரீக்வன்சி வந்து குறைக்கணும்னு வச்சுக்கலாம். எல்லோட ஃப்ரீக்வன்சி வந்து ஏ. ஸோ ஏவோட வேல்யூ 0 அப்படின்னு மறுபடியும் ஆயிரும். 0ன்னு ஆனதுக்கப்புறம் என்னோட ஆரை வந்து இதுக்கப்புறம் எங்கேயும் கொண்டு போக முடியாது. ஸோ என்னோட ஃபார் லூப் வந்து ஒரேடியாக முடிஞ்சிடும். ஓகேவா? முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கவுண்ட்டை வந்து ரிட்டர்ன் கொடுக்குறோம் ஆன்சராக. இதுதான் இதுக்கான கோடு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுண்ட்டை வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறோம். லென்த்து வந்து எடுத்துக்கிறோம் லென்னு போட்டு. அண்டு ஃப்ரீக்வன்சி ஏரியா வந்து கிரியேட் பண்ணுறோம். ஏன் நான் இங்கே 3 வரைக்கும் செட் பண்ணியிருக்கேன் இதோட சைஸ் அப்படின்னா நம்ம வந்து ஏபிசின்னு 3 கேரக்டர் தான் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு கேரக்டர்ஸும் வராது. ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்து 3 வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இங்கே டிஃபைன் பண்ணியிருந்தோம். சைஸ் வந்து 3 இருந்தால் போதும் அப்படின்னு. அதாவது 0லேருந்து 2 வரைக்கும். ஓகேவா? அண்ட் இனிஷியலாக எல்லாத்தோட வேல்யூவும் 0ன்னு இருக்கணும். நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து இனிஷியலாக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் ஒரு ஃபார்ல போட்டு ரைட்டை வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ எனக்கு ஆரில் வந்து எந்த எலமெண்ட் இருந்தாலும் அதோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ அதுக்காக இது போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வைல் லூப்பில் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறோம். எனக்கு எல்லாத்தோட வேல்யூஸும் கிரேட்டர் தென் 1 செக் பண்ணுறதுக்கு. இந்த வைல் லூப் எப்போ ரன் ஆகும் அப்படின்னா எனக்கு எல்லாத்தோட கவுண்ட்டும் 1 அப்படின்னு வந்துச்சுன்னா தான் ரன் ஆகும். அப்படி இல்லைனா எனக்கு வந்து ரன் ஆகாது. ஓகேவா? அண்டு நம்ம வந்து என்னன்னா ஃபுல் லென்த்து -6 போட்டு எடுக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் எத்தனை எலிமெண்ட்ஸ் வந்தாலும் அது கவுண்டோட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால இந்த இதை போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லெஃப்ட்டு வந்து மைனஸ் பண்ணுறோம். லெஃப்ட்டை வந்து அடுத்த இண்டெக்ஸ் கொண்டு வரோம். லெஃப்ட்டை வந்து அடுத்த இண்டெக்ஸ் கொண்டு வரதுக்காக லெஃப்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியை வந்து குறைக்கிறோம். ஃப்ரீக்வன்சி குறைச்சதுக்கப்புறம் அடுத்த இண்டெக்ஸ் கொண்டு போகிறோம் லெஃப்ட்டை. ஓகேவா? ஃபைனலாக இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கவுண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய டிஎஸ்சி வீடியோஸ் அண்ட் லேர்னிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போடலாம் இருக்கும் சேனலில். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற என்ன வீடியோஸ் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ராஸ்காதி சைனிங் ஆஃப்.